சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணி வந்து ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து இனிமேல் இந்த மாதிரி பசங்க கூடலாம் நீங்கள் சவகாசம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை வார்ன் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. கிறிஷ் பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணி வந்து இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு போனதுனால ரொம்பவே வந்து அழுதுகிட்டே சாமிக்கிட்ட போய் வேண்டிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவியோட அப்பாவும் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு என்ன கிறிஷ் இங்கே நிற்கிறான்னு சொல்லிட்டு போய் கூப்பிட போவாங்க. என்ன கிறிஷ் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நமக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சாமிக்கிட்ட வந்து வேண்டினா அந்த விஷயம் நடந்துரும்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுவாங்க. அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோகிணி அம்மா அப்படின்னு சொல்ல வந்துடுவாங்க. கிறிஷ் உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி அம்மான்னு சொன்னதை ரோகிணி ஆண்டியை வந்து போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்களே, அதனால தான் அவங்களுக்காக வேண்டிக்க வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் கிறிஷ் ரோகிணி மேலே இவ்வளோ பாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் வரும். அது மட்டும் இல்லாமல் ரோகிணி வீட்டுக்கு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஷ் வேகமாக ஓடி போய் வந்துட்டிங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை ஹக் பண்ணிக்குவான். இதனால் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. எதுக்கு கிறிஷ் வந்து ஓவர் பாசமாக இருக்கான், அது மட்டும் இல்லாமல் ரோகிணியை வந்து கிறிஷ் மேலே பாசமாக இருக்காங்க, டவுட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சந்தேகம் வருது. மீனாக்கு முத்தகம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டவுட்டாக இருக்குது. ஸோ ரோகிணி கிறிஷ் பற்றின விஷயம் எப்போ வீட்டுக்கு தெரிய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.